ஒவ்வொரு விளையாட்டுலயுமே அது பரிணாம வளர்ச்சி இருக்கும், அதோடைய மெருகேற்ற தன்மையும் அதிகம். நீங்க பார்த்த காலத்துல இருந்து இப்ப என்னெல்லாம் மாறி இருக்கு, எப்படி எல்லாம் மாறி இருக்கு? இப்ப கேட்டீங்களா, இது நல்ல கேள்வி. அதாவது நான் ஜல்லிக்கட்டு முத போக ஆரம்பிச்ச காலத்துல, நான் 1998 அந்த காலத்துல 10 வயசு 12 வயசுல ஜல்லிக்கட்டு அப்போ போக ஆரம்பிக்கும் போது ஜல்லிக்கட்டோட இது எப்படி சொல்லிங்கன்னா, ஒரே ஒரு வாடிவாசல் தான் இருக்கும். ஒரே ஒரு வாடிவாசல் இருக்கும். முன்னாடி ஒரு 10 மீட்டருக்கு இந்த பக்கம் 10 மீட்டர், இந்த பக்கம் 10 மீட்டர். அது வந்து எல்கை, அது வரைக்கும் அடைச்சிருப்பாங்க. அதை தாண்டி போனா ஒரு 20 மீட்டருக்கு அடைச்சிருப்பாங்க, அவ்வளோதான். அதை தாண்டினா ஃபுல் ஓப்பன். அதே மாதிரி பின்னாடியும் ஃபுல் ஓப்பன், வேற எதுவுமே இருக்காது. இதுதான் வாடிவாசலோட அமைப்பு. இன்னைக்கு அப்படி ஜல்லிக்கட்டு நடத்த முடியுமா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் லெவலுக்கு ஒரு கிரவுண்ட் இருக்கு. நீங்கள் அந்த கிரவுண்டை தூரத்துல இருந்து மேலே இதில் பார்த்தீங்கன்னா, ட்ரவுன் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா, அது ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒலிம்பிக் கிரவுண்டு மாதிரி இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு அது வளர்ச்சி பெற்று இருக்கு. இன்னைக்கு கலெக்ஷன் பாயிண்ட்ன்றாங்க, மாடு பின்னாடி கம்பு கட்டி வரிசையில் வரணுன்றாங்க. இப்படியே மொத்தமாக குமிஞ்சு நிற்பாங்க மாடுகள். மனுஷன் எப்படி கூட்டம் அடிக்கிறான், அது மாதிரி மாடு ஊரம் கூட்டம் அடிக்கும். எந்த மாடு முன்னாடி போகுதுன்னு தெரியாது, எந்த மாடு பின்னாடி வருதுன்னு தெரியாது. ஒரு போராட்டம். ஒரு மாடை கொண்டு போய் பழைய ஜல்லிக்கட்டில் அவங்க அவுத்துட்டாங்கன்னா அது ஒரு போராட்டம், மிகப்பெரிய போராட்டம். ஏன்னா அவ்வளவு கஷ்டம் அந்த மாடை உள்ள கொண்டு போய். ஏன்னா ஒரே ஒரு வாசல் படிக்கு ஒரு 100 மாடுகள் மொத்தமா உள்ள போனா எப்படி போக முடியும், எப்படி கொண்டு போக முடியும்? எல்லா பேரும் முண்டி அடிச்சு போவாங்க. பின்னாடி இருக்கிற மாட்டுக்காரன் அந்த நோக்கி தான் அவரோட மூவ்மெண்ட் இருக்கும். அந்த சைட்ல இருந்து அங்க வருவாரு, இந்த சைட்ல இருந்து இங்க வருவாரு. எல்லா பேரும் ஒரு இடத்துல குமியும் பொழுது மாடுகள் நிறைய கீழே விழுகும், மாடுகள் நிறைய மிதிப்படும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னாடி இருந்துச்சு. இப்ப அப்படி கிடையாது. உன் நம்பர் இத்தனை நம்பர் டோக்கன், நீ 1ஆம் நம்பரு, நீ 5ஆம் நம்பரு, நீ 149ஆம் நம்பரு, நீ 149. நமக்குலாம் ஒரு மனசுக்குள்ள ஒரு கால்குலேஷன் வந்துடும். சரி, 8 மணிக்கு செல்லிட்டு ஆரம்பிச்சாங்கன்னா 9 மணிக்கு 100 மாடு போயிடும். அப்போ நம்ம 9:15 போனா போதும். இல்லை நமக்கு கொஞ்சம் பொதுவாக போவோம், 100 மாடு 150 மாடு கூட போனால் போயிட்டு போகுது, நம்ம லேட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கிடுவோம் அப்படின்ற அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிலாக்ஸாக கிளம்புவோம். இப்போ நம்ம கிரவுண்ட்லாம் கடந்த வருடம் நடந்த அனைத்து ஜல்லிக்கட்டுலையுமே நான் நிற்கிறார் பார்த்தீங்களா, அவர் பேர் பாயும்புலி. எல்லா வாடியிலையுமே அடைச்சோம், எல்லா ஜல்லிக்கட்டுலையும் அடைச்சோம், எல்லா வாடியிலையும் அடைச்சோம். அந்த டோக்கன் நம்பர் படி நாங்கள் போக மாட்டோம். எங்கள் டோக்கன் 100ஆம் நம்பர்னா நாங்கள் 200ஆம் மாடு போகும்போது போவோம். அப்படின்னு போது ஃப்ரீயாக ரிலாக்ஸாக போவோம். போன உடனே கேட்போம், ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம்னா அனுப்பி விட்ருவாங்க. சார் எங்கள் 200ஆம் நம்பர் டோக்கன் சார், சாரி 100ஆம் நம்பர் டோக்கன் சார், 200 மாடு போய்கிட்டு இருக்கும்போது எப்போ வரிசையாக வர வேண்டியதானே பண்ணுவாங்க. அப்புறம் போப்பான்னு சொல்லி உள்ள அனுப்பிச்சு விட்ருவாங்க. அப்போ ரிலாக்ஸாக போய் மாடை ஒத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அது மாதிரி இப்போ ஜல்லிக்கட்டோட பரிணாமம் மாறிடுச்சு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.